இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதற்காக இந்த சுத்து வட்டாரத்தின் இமயம் நம் சிலுக்கு மாறுபட்டின் சிகரம் வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் நீட் மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தவர் திமுக சார்பில் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த திரு காந்தி செல்வன் அவர்கள். இது ஒரு வரலாறு, அது பதிவு. உன் கோமனை காத்துல பறக்குதுன்றக்காக என் கோமனத்தை பறக்க விட ஆசைப்படுற பத்தியா. நாமக்கல்லை சேர்ந்த காந்தி செல்வன் என்பது அவர் சாதாரண ராஜாங்க துணை மந்திரியாகத்தான் இருந்தார். அவர் நாடாளுமன்றத்தில் இந்த நீட்டு தேர்வை அவர் அறிமுகப்படுத்தவில்லை. பொதுப்பணித்துறை அமைச்சுக்கு சொல்லுகிறேன். குலாம் நபி ஆசாத் அவர்கள் காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்த மூத்த அமைச்சர் அவர்கள். எனவே அவர் தான் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தி பேசினார் ஒழிய இணை அமைச்சர்லாம் எப்பவுமே நாடாளுமன்றத்தில் எல்லாம் அறிமுகப்படுத்த முடியாது. ஐயா இப்ப எதுக்கு வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறுகிற? ரிலாக்ஸ் மாம்ஸ். ஆனா அதே நேரத்தில் கேபினெட்ல நாங்க தமிழ்நாட்டில் இந்த நீட்டு தேர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற கலைஞர் சொன்ன கருத்தையும் அந்த கேபினெட்ல சொல்லப்பட்டது. கலைஞர் அவர்கள் கடிதமே எழுதினார். என்ன எழுதினார்னா, தமிழ்நாட்டுக்கு நீட்டு ஒத்து வராது, நாங்கள் இங்கே அறிமுகப்படுத்த மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. அவருக்கு உத்தரவாதம் கொடுத்தாங்க, நாங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம், ஏற்றுக்கொள்ளுகிற மாநிலத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அதனால தான் தடை இருந்தது. அவர் இருக்கும் போது தடை இருந்தது. அதற்கு பின்னால் ஆண்ட அம்மையார் அவர் காலத்திலும் நீட்டு தேர்வு நுழையல. அதுதான் வரலாறு. சரியான பொழுதுபோக்கு. யாரோ 12,400 12 1000 4000 எழுத்து குட்டி படிக்காரு. நீங்க நிதியமைச்சர் வரலையா? கருமா அவன் தாண்டி நிதியமைச்சரே. சரி, எல்லா சப்ஜெக்ட்டுக்கு செஞ்சு பேசுறாரு. அவதான் முதலமைச்சராப்பா? இல்லடி, அவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர். அப்ப எந்த கேள்வியே பதில் சொல்லாம உம்முன்னு உட்கார்ந்துருக்காரு. அவர் தான் முதலமைச்சர். உசுப்பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. எங்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இடமாக இருக்கலாம், ஆனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இன்னும் தன்னுடைய இதயத்தில் தன்னுடைய சட்டை பையில் இன்னும் வச்சிருக்காரு. ஆனால் புரட்சித் தலைவி அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர் இன்றைக்கு அவருடைய சட்டை பையில் யாரோட புகைப்படம் இருக்கிறது? பல்லல கல்ற ராஸ்கல். திராவிட இயக்கத்துடைய பரிணாம வளர்ச்சியாக பேரறிஞர் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு நல்லாட்சி நடத்திய அம்மா இவர்களை எல்லாம் எங்கள் இதயங்களிலே நாங்கள் என்றைக்கும் எங்களுடைய கடைசி காலம் வரை வைத்திருப்போம் என்று படத்தை காட்சி ஏமாற்றுகின்ற பழக்கம் எங்களுக்கு இல்லை என்று தெரிவித்துள்ளேன். கத்தி நீங்க குத்தினாதான் குத்தம்னு இல்ல, நாங்க குத்தினாலும் குத்தும். மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம். லஞ்சம் பெற்றதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் பொறுப்பு மற்றும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட வீராசாமி என்பவரின் மனைவிக்கு கட்சியில் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீ அப்படி வரியா? பாத்தீங்களா, எங்க தளபதி எங்க அண்ணனோட முதல் கையெழுத்து என்னது? 200 யூனிட் ஈவி ஃப்ரீ. முதல்ல நான் சாரி கேட்கிறேன். ஆல்மோஸ்ட் 2-3 மந்த்ஸா நம்ம சாமானிய மக்களுக்கு அவங்களோட ஈவி பில் அவ்வளவு அதிகமா வந்துட்டே இருக்கு. எனக்கும் இதே நிலைமை தான். இங்க பாருங்க, வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தா தெரியாப்பா. டிவிக்கே கரண்ட் பில் விஷயத்துல சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் பிராக்டிகலா அந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்ல. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். நீங்க அந்த 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னதை எடுத்துட்டு இதுக்கு முன்னாடி கரண்ட் பில் எப்படி வந்ததோ அதே மாதிரி நார்மலா கொடுத்தாலே மக்கள் எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி சரி, நாங்க ஏதோ தற்கொலைன்னு சும்மா போற போக்குல சொல்லலாம். அதே மாதிரி பெருந்துறையில 26/5/2026 அன்று 26/5/2026 அன்று ஏதோ நாங்க ஏதோ தற்கொலைன்னு சும்மா போற போக்குல சொல்லலாம். ஆய்ந்து உணர்ந்து அறிந்து தெளிந்து பேர் வைக்கிறோம். அரசியலில் அரியணை ஏறுவதற்கு முன்பே இந்த நீட்டுக்கு எதிரான போரில் முதல் விதையாக விழுந்த அனிதாவின் வீட்டில் தரையில் அமர்ந்த மனிதர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். அனிதா இதுக்கு போனாங்க சார், அது கரெக்ட். இப்ப ஜூன் 21 மறுதேர்வுக்கு முன்னாடி சேலத்தில் சேர்ந்த கோபிகா, தருமபுரி ரோஷினி, கிருஷ்ணகிரி வெற்றி ஆனந்தன் 3 தமிழ் ஊர்கள் நீட்னால இறந்தாங்க. இதுக்கு யார் சார் போனது? மாட்னாடா மானஸ்த. ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக வெங்கட நாராயணா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கான அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. டபுள் டக்க நாராயணா, பல்லே ஆலியா நீ. கோயில் அறங்காவலர் தேர்வு குழுவில் திரைப்பட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி இடம்பெற்றிருக்கிறார். இந்த ஊரு ஊருப்பட்ட மாதிரி தான்.
1000 ரூபாய் தரது 29 மாசம் கழிச்சு தான் கொடுத்தீங்க. உங்களுக்கும் நிதிநிலை அறிக்கை தெரிஞ்சு 29 மாசம் கழிச்சு தான் சார் கொடுத்தீங்க. கோவிட் டைம்ல ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டின்னு ஒன்று இருக்கு தெரியுமில்ல தம்பி உங்களுக்கு? அது முடிக்கிறதுக்கே 11 மாசம் ஆயிடுச்சு. உங்க அப்பா உனக்கு டெய்லி 50 ரூபாய் தரணும்னா உங்க அப்பா பாக்கெட்ல 500 ரூபாய் இருக்கணும். உங்க அப்பா பாக்கெட்ல 5 ரூபாய் இருக்குன்னா உனக்கு 50 ரூபாய் உங்க அப்பா தர முடியாது. அத சொல்றியா? அதான் எனக்கு தெரியுமே. அத தெளிவா சொல்லிருக்கலாம்ல. அந்த ஸ்ட்ரக்சரை ரெடி பண்றதுக்கு, அதாவது நாட்டில் இருக்கிற 2 கோடி பேர்ல 1 கோடி பேரை வந்து ஸ்லாப் வைஸா பிரிச்சு எடுத்து அவங்களுக்கான அக்கௌண்ட்ல போறது ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு டைம் பேஸ் எடுக்கும். இப்போ நாங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இந்த ஸ்டூடியோ வந்து செட் ஆயிருக்கு, எல்லாம் கேமரால இருந்து எல்லாம் செட் எல்லாம் உட்காந்துருக்கும். 1000 ரூபாய் 2500 ரூபாய் மாத்தணும், கேமரா மட்டும் ஆன் பண்ணணும். அதை ஏன் பண்ணல நீங்க கேட்டீங்களா? வெக்கமல்ல நீ வந்து உட்காந்துருக்க. கோவிட்ல பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு கல்வி செலவு அரசே இருக்கும். வேலைவாய்ப்பு திட்டம், நமக்கு நாம திட்டம், திருமண உதவி திட்டம், திருநங்கை ஓய்வூதிய திட்டம், முதியோர் ஓய்வூதிய திட்டம், ஆயுத பழங்குடி நலன், அங்கன்வாடி மேம்பாட்டு இஷ்டம் போல இருக்கு. கேட்டில்ல பூமர் அங்கிள் தமிழ்நாட்டுல அவர் கட்டி வச்சுட்டு போனா, அவர் செஞ்சு வச்சுட்டு போன எதுவுமே உங்களுக்கு பிடிக்கல. நீங்க மாற்றத்துக்கு போனீங்க. மாற்றம் நடந்து 3 மாசம் ஆச்சு. ஆனாலும் நீங்க என்ன பண்றீங்க? திரும்ப திமுக கேக்குறீங்க. ஆன்லைன் மூலம் இந்த மது விற்பனையை துவங்க உள்ளதாக கூறியிருக்கக்கூடிய விஷயத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய முழு எதிர்ப்பை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறது. குடிகாரனுக்கு எவனை பார்த்தாலும் தள்ளாடுற மாதிரி தான் தெரியும். அது மாதிரி ஒண்ணு மாதிரி ஃப்ராடுக்கு எவனை பார்த்தாலும் ஃப்ராடு மாதிரி தான் தெரியும். 10 ரூபா வந்து ஒரு பாட்டிலுக்கு அதிகமா வாங்குறாங்க. ஆன்லைன்ல விற்பனை கிடையாது. நீங்க இது ஒரு கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் மட்டும்தான். இந்த 3 கிலோ மூஞ்சன் எது சொன்னாலும் புரியாதா? கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் என்பதற்கு ஜிபே, கார்டு மூலமாக டாப்பிங் சிஸ்டம் எல்லாம் ஆல்ரெடி நடைமுறையில் தான் நின்று கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் கொள்கை தலைவராக வைத்திருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் மதுவை வருமானம் வரக்கூடிய ஒரு பொருளாக பார்க்க கூடாது. மதுவினால் வருகின்ற வருமானம் குஷ்டரோகி கையில் இருக்கின்ற வெண்ணெய்க்கு சமம் என்று பேரறிஞர் அண்ணா சொன்ன வார்த்தைகளை இங்கே நினைவு கூறுகின்ற அதே வேளையில் அப்படி சொல்லாதடா சதீஷ். ஆர்டிகல் 47 படி மது என்பது எந்தவித காரணத்திற்காகவும் ஒரு அரசாங்கம் முன்னெடுக்க கூடாது. அதையும் தாண்டி மருந்து உபயோகத்திற்கு தவிர அதை ஊக்குவிக்கின்ற வேலைகளை செய்யக்கூடாதுன்னு அரசியலமைப்பு சட்டம் நமக்கு சொல்லுது. நான் ஒருமுறைப்படுத்துகின்றேன். மதுவினால் வரக்கூடிய வருமானத்தை 5000 கோடி நாங்கள் பெருக்குகிறோம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் என்பது இந்த தமிழ்நாடு அரசிற்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் எதிராக அமைந்திருக்கிறது. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. குதிரை பேரம் என்று உங்கள் தரப்பில் சொல்றீங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கு அந்த கட்சியின் சார்பாக சுமார் 6000 பேர் பணியாற்றினா தான் அந்த வேட்பாளர் வெற்றி பெற முடியும். இரவு பகல் பாராமல் ரத்தத்தை விரைவாக சிந்தி வாக்களை சந்தித்து வாக்களை பெற்று வெற்றி பெற்ற பிறகு அவர் வெளியேறினா அந்த கட்சியில் தொண்டர்கள் எப்படி மனம் கொதிக்கும் என்பதை உணர்வுபூர்வமாக சிந்திக்கப்பட வேண்டும். நாண்டுகிட்ட சாகலாம். ஒரு கட்சி சார்பாக போட்டியிட்டு அந்த கட்சி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு கடுமையான உழைப்பார்கள் சிந்தித்து பார்க்கணும். இங்க வந்திருக்கிற எல்லா எம்எல்ஏக்கும் தான் பொருந்தும். இதே எங்க எம்எல்ஏ மட்டும் பொருந்தும் நினைக்காதீங்க, அனைவருக்கும் பொருந்தும். என்ன பண்றது, வளர்ப்பு சரியில்லை. உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம், அந்த திட்டத்திற்கு கடந்த இடைக்கால பட்ஜெட்டிலேயே அதற்கு தேவையான நிதி 14,000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். இப்பொழுது அரசாங்கம் அதை நிதி ஒதுக்கப்படவில்லை. அரசூழிலே மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்குது. தம்பி அழுவாதடா, நீ அழுதா யாரும் நம்ப மாட்டாங்கடா, சிரிச்சிடுவாங்கடா. அமைச்சர் சொல்லுகின்ற பொழுது இதற்கு மத்திய அரசிடம் அனுமதி பெற வேண்டும் என்று சொல்றாங்க. அவர்கள் ஓய்வு வழங்குவதற்கு எந்த ஒரு அனுமதியும் பெற வேண்டியில்லை, மாநில நிதியிலிருந்து கொடுக்கலாம். கரெக்டா தான் சொன்னீங்க. தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் அவர் மட்டும் முட்டாளா இல்லாம ஊர்ல இருக்க எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு இருக்காரு. ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்ல அரசு என்ற அரசியல் நிதி மேலாண்மை குறித்து ஐயன் திருவள்ளுவர் தெளிவுபட கூறியுள்ளார். இந்த தமிழக வெற்றி கழக கூட்டணி அரசு சமைத்துள்ள நிதிநிலை அறிக்கையில் ஈற்றலும் இல்லை, வகுத்தலும் இல்லை, காத்தலும் இல்லை, மாற்றம் வரும் என்று நம்பி வாக்களித்த மக்களுக்கு இந்த அரசு நிதிநிலை அறிக்கை என்ற பெயரில் போகாத ஊருக்கு வழிகாட்டி விட்டதே என்ற வருத்தத்திலும் ஏமாற்றத்திலும் உள்ளர் என்ற உண்மையை கூறி அமைகின்றேன். அந்த பானை தண்ணி எடுத்து போய் கொட்டி கக்கூஸ் கொழுப்போ சொல்றாங்கல்ல. சரி, எங்க உங்க அப்பாவையே காணோம்? மண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மண்மிகு உறுப்பினர் குறிப்பிட்ட அந்த NK48 என்ற திட்டம் கண்டிப்பாக இந்த ஆட்சியிலும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த கடந்த 90 நாட்கள்ல பல உயிர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆளுவான். பழைய
இடங்கள்ல விவசாயிகள் வந்து 309 கோடிக்கு வந்து நீங்க நெல் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பீங்கன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு பல இடங்கள்ல கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர்லயே அணைக்கிட்டலாம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெல் சேமிப்பு கிடங்கு பத்தி பேசுறாரு, அவர் யார்? வேளாண் துறை அமைச்சரா? இல்லடி, அவர் அறநிலைத்துறை அமைச்சர். கரும்பு சாகுபடி பத்தி பேசுறாரு, அவர் தானே விவசாயத்துறை அமைச்சர்? இல்லடி, அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர். அப்ப அந்த காவிரி நீர் வடிகால் பத்தி பேசுற அந்த அம்மா பொதுப்பணித்துறை அமைச்சரா? இல்ல, அவங்க தொழில்துறை அமைச்சர். இங்க இப்ப நெல்மணியம் பத்தி பேசுறாரு, அவர் நிதி அமைச்சரா? அவர் வருவாய்த்துறை அமைச்சர். கடன் நிலைமை பத்தி சொல்றாருல, அவர் தானே நிதி அமைச்சர்? இல்ல, அவர் மருத்துவ மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். இன்னைக்கு தமிழ்நாட்டுல உள்ள பிரதான பிரச்சனை என்ன? காவிரி பிரச்சனை. விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய கடன் தள்ளுபடி இல்ல. நெல்லுக்கு 3500 ரூபாயும் கரும்புக்கு 4500 ரூபாய்ன்னு சொன்னாங்க. இப்ப நெல்லுக்கு 2750, கரும்புக்கு 4000, அதுலயும் குறைச்சிட்டாங்க. மகளிருக்கு கொடுக்க வேண்டிய 2500, மாணவர்களுக்கு 4000, தமிழ்நாடு முழுசும் விலையில்லா பயணம், இதெல்லாம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு டிமானிட்டைசேஷன் பற்றி கூட்டம் நடத்துவதற்கான என்ன காரணம்? இது எல்லாத்தையும் திசை திருப்புவதற்கு மறுபடியும் பாத்தியாடா, இந்த பாரு ஓவரா பேசினேன்னு வெயி தூக்கி கொண்டு போய் மறுபடியும் கடலை போட்டுருவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.